அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அம்மா உணவகத்தில் உணவு அருந்தியவரிடம் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார். ஊழியர்களிடம் உணவு தயாரிப்பு முறைகள், உணவின் தரம் குறித்தும் கேட்டறிந்தார். இந்நிலையில் சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்காக 21 கோடி நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழக உள்துறை செயலாளராக இருந்த IAS அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக மாற்றப்பட்டார். மாற்றப்பட்ட ஒரு சில தினங்களில் கூடுதலாக முதல்வரின் முகவரி திட்டம், மக்களுடன் முதல்வர் மற்றும் குறை தீர்க்கும் திட்டங்களுக்கான சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிராக இன்று பாமக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இதில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டார். அவர் கடந்த 23 மாதங்களில் 33.7% மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். வெற்றி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என விமர்சனம் செய்ததுடன் மின் கட்டண உயர்வை வாபஸ் பெறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு உள்ளது. கிரவுட்ஸ்ட்ரைக் அப்டேட் காரணமாக உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் முடங்கியது. இதனால் பல துறைகளில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. குறிப்பாக விமான சேவை கடும் பாதிப்படைந்து உள்ளது. ஹைதராபாத்தில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. IT நிறுவனங்களும் பாதிப்படைந்து உள்ளன. அசாம் மாநிலம் 2041 முஸ்லிம் மெஜாரிட்டி மாநிலமாகும். இது நிஜம். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அம்மாநில முதல்வர் ஹிமந்த சர்மா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசு 6 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய இருக்கிறது. இஸ்ரேலில் உள்ள அமெரிக்கா தூதரகம் அருகே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்தனர். இலங்கைக்கு எதிரான ஒரு தொடரில் இருந்து ஜடேஜா நீக்கப்பட்ட நிலையில் அவருடைய ஒயிட் பால் கிரிக்கெட் முடிவுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 உலக கோப்பையுடன் ஜடேஜா T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். தற்போது அக்சார் படேல், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரை நீண்டகால திட்டத்திற்கு பயன்படுத்த BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.